Samugam viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பலாப்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பழம் எல்லாருக்குமே ஃபேவரட், குழந்தைகளுக்கு ரொம்பவே ஃபேவரட். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். டேஸ்ட் மட்டும் கிடையாது, இதுல நிறைய மருத்துவ பயன்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த பலாப்பழம் உதவுது. குறிப்பா குடல் புற்றுநோய் வராம தடுக்க இந்த பலாப்பழம் உதவுது. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பலாப்பழத்துல இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, இதனால உங்க உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் நன்மைகள் என்னென்ன, இத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பலாப்பழம் புற்றுநோய், குடல் புற்றுநோய் இது மட்டும் தடுக்கிறது கிடையாது. வயோதிக முதிர்வை தடுக்கிறதுக்கும் வெண்புள்ளிகள் போன்ற தோல் வியாதிகளை தடுக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு பயன் தரும் பழம். இந்த பழத்துல கேலரிகள் இருக்கு, ஆனா கொழுப்புகள் கிடையாது. அதனால இந்த பழத்தை எவ்வித அச்சமும் இல்லாம நல்லா ருசிச்சு நீங்க சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, இது உடலுக்கு மட்டுமின்றி அழகை பாதுகாக்கவும் உதவுது. பலாப்பழத்தை சாப்பிட்டு வரதுனால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். மேலும் இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவோட இருக்கும். பலாப்பழத்துல புரோட்டீன் அதிகமா இருக்கு. இந்த பலாப்பழ சீசன் வரும்போதெல்லாம் டெய்லி இந்த பலாப்பழத்தை சாப்பிடுங்க. இது பருப்பு வகைகள்ல சிறந்த மாற்றாக விளங்கும். இதனால பருப்புகளின் மூலம் ஏற்படும் வாயு தொல்லையும் நீங்கும். பலாப்பழத்துல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு காய்ச்சல், சளி இது போன்ற பிரச்சனைகள் உங்களை தாக்காம நீங்க உங்களை பாதுகாக்கலாம். பலாப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட், பைட்டோநியூட்ரியன்ஸ் மற்றும் பிளேவனாய்டுகள் இருக்கு. இவை புற்றுநோய் தாக்கத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். பலாப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால இது உடலின் சோடியத்தின் அளவை சீராக பராமரிக்கும். இதனால உடலில் உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறையும். பலாப்பழத்துல நார் சத்து வளமா இருக்கிறதுனால இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரதன் மூலமா செரிமான பிரச்சனைகள் நீங்கும். பலாப்பழத்தில் டயட்ரி கொழுப்புகள் அதிகம் இருக்கிறதுனால உங்க குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குடல் புற்றுநோய் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இது உங்களுடைய பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுப்பதோடு கண்கள்ல புரை ஏற்படுவதையும் தடுக்கும். முக்கியமா பலாப்பழத்துல கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு. இப்போலாம் சில பேருக்கு சீக்கிரமாவே முதுமை தோற்றம் ஏற்படுது. ஆனா பலாப்பழத்தை உட்கொண்டு வந்தா விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுத்து சருமத்தை இளமையோடு நீங்க பாதுகாக்கலாம். ஆஸ்துமாவினால பாதிக்கப்பட்டவங்க பலாப்பழத்தை சாப்பிட்டு வரதுனால ஆஸ்துமா பிரச்சனையில இருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம். பலாப்பழத்துல உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு எலும்புகளை வலிமையோடும் வைத்துக் கொள்ள உதவும். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் நாள்பட்ட மூட்டு வலி ஏற்படுவதை நீங்க தடுக்கலாம். பலாப்பழத்துல விட்டமின் ஏ, சி, இ, கே, நியாசின், வைட்டமின் B6, ஃபோலோட், போந்தனிக் ஆசிட், காப்பர், மேங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம் அதிகம் இருக்கிறதுனால ரத்தம் உருவாக உதவும். மேலும் இப்பழம் உடலானது இரும்பு சத்தை உறிஞ்சி ரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கும். பலாப்பழத்துல விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால இதை நீங்க உட்கொள்ளும் போது சளி மற்றும் நோய் தொற்றுகள் தாக்குவது தடுக்கப்படும். மேலும் ஒரு கப் பலாப்பழத்துல உடலுக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை அடையும். உடல்ல மேங்கனீஸ் குறைபாட்டினால் ஏற்படுவதுதான் ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாவது. ஆனா இந்த சத்து பலாப்பழத்துல அதிகமா இருக்கிறதுனால இதை நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டு வரும்போது உடல்ல ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவும். தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்திற்கு காப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உடல்ல காப்பர் குறைபாடு ஏற்பட்டால்தான் அது தைராய்டு சுரப்பியில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். இத்தகைய காப்பர் பலாப்பழத்துல இருக்கிறதுனால தைராய்டு இருக்கிறவங்க இதனை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்களும் பலாப்பழத்தை உட்கொண்டு வரதுனால அல்சர் குணமாவதுடன் வயிறு பிரச்சனைகளும் நீங்கும். சோ வியூவர்ஸ், இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பலாப்பழம் உங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அந்த சீசன் வந்தாலே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனா இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு இந்த பயன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தவறாம இந்த பலாப்பழம் சீசன் வரும்போதெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க. இதனால உங்களுக்கு உடலுக்கு எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பலாப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள் இது எல்லாத்த பத்தியும் பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.